ஹாய்! இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். வாங்க, பூக்கள்லாம் பூத்திருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, டேபிள் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எல்லோ கலர் சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு, ஒயிட் கலர். இந்த பிங்க் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த தெர்மாக்கோல் பாக்ஸில் ஒயிட்டில் வச்சுருக்கிறதுக்கு ஒரு கலரும் அவ்வளோ அழகாக தெரியுது. இன்றைக்கும் சம்பங்கி பூத்திருக்கு, பறிச்சிக்கலாம். ஒரு பூ பூத்தாலும் இது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் நம்ம செடியில் அன்றைக்கி மங்கி சாப்பிட்டுட்டு விட்டு தக்காளி, என்னுடைய தானாக முளைச்ச தக்காளி செடியில் ஃபஸ்ட்டு தக்காளி இது. மற்றதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. இப்போ நம்ம பச்சை மிளகா பறிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் செடியில். இது இந்த செடியில் செகண்ட் ஹார்வெஸ்ட். முதல் தடவை பறிச்சிட்டேன், நல்லாவே வந்திருக்கு. நிறைய பச்சை மிளகா செடி வச்சுருந்தாலும் இந்த ஒரு செடி தான் எனக்கு சூப்பராக வந்திருக்கு. பச்சை மிளகா நம்ம அடிக்கடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். அதனால் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். இது ஈஸியாகவும் வந்துடும். ஆனால் பூச்சி தாக்குதலும் இது ரொம்ப ஈஸியாக வரும் இந்த செடியில். நாம் எப்படி கேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். இல்லாட்டி செடியே மொத்தமாக போயிடுது. என்னோடய ஒரு செடி பச்சை மிளகா செடி அப்படி தான் பூச்சி தாக்கல் வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் ஏதோ கொடுத்து பார்த்தேன், ஒரு செடி ஃபுல்லாகவே போயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக பிடுங்கியே போட்டேன். நான் தேவையானப்போ 1-2 பறிச்சுப்பேன். இன்றைக்கி தான் நான் மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். வீட்டுக்கு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். எல்லா செடியும், காய் செடியெல்லாம் வச்சு வளர்க்க முடியலன்னா கூட நம்ம சிம்பிளாக டெய்லி யூஸ்க்கு அதிகமாக தேவைப்படுறது மட்டுமாவது வீட்டில் வச்சு வளர்க்கலாம். பாருங்கள், எல்லாமே பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது. நேற்றுக்கு மழை வந்ததுனால இன்னும் சூப்பராக இருக்குது கார்டன். என்னோடய ரோஜா செடியில் நிறைய பூச்சியாக வந்துட்டு இருந்துச்சு. நான் வாங்கி வச்சு 1 மாதம் செடி. அது எல்லாத்தையும் கட் பண்ணி மஞ்சள் வச்சு விட்டுருக்கேன். வேப்பம் புண்ணாக்கு கரைசல் தெளித்து விட்டுருக்கேன். இப்போ 2-3 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இது அப்படியே விட்டால் பழுத்துடுது செடியில். அதனால தான் இன்றைக்கி நான் மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். நல்லா முத்தெல்லாம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்து பறிக்கணும். இல்லாட்டி பச்சை மிளகா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இன்னும் நான் கொஞ்சம் மிளகா செடியிலே இருக்கட்டும். எல்லாமே பறிச்சா நல்லா இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகா. வாங்க, நம்ம இப்போ கொஞ்சம் பூக்கள் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ பறிச்சிடலாம். டெய்லி பூக்கிற பிங்க்.
இந்த செம்பருத்தி செடியிலையுமே நிறைய மாவு பூச்சி இருந்தது. நான் இதுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு கரைசல் தான் தெளிச்சிட்ருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தெளிச்சிட்ருக்கேன். இது பாருங்கள், எல்லோ செம்பருத்தி, நம்ம புதுசாக ரீபாட் பண்ண செம்பருத்தி. இது அழகாக பூத்துருக்கு ரீபாட் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் பாருங்கள், நம்ம புடலங்காயெல்லாம் கொஞ்சம் சைஸ் பெருசாகிடுச்சு. ஆனால் நான் இன்றைக்கி சமையலை முடிச்சிட்டேன், அதனால் நான் இன்றைக்கி கட் பண்ணல. நாளைக்கு இதை கட் பண்ணுவோம். பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஓகே, எனக்கு பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ கிடச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.